நம்முடைய ஆண்டவரும் இரட்சகரும் கர்த்தருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில உங்களுக்கு வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் ஸ்தோத்திரங்களையும் கூறிக்கொள்கிறேன். இந்த வாரம் முழுவதும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிகார பலியாகிய கிருபாதார பலியை குறித்து நாம் அதன் அடிப்படையிலே சிந்தித்து வருகிறோம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான பலிகள் குறித்து நாம் பார்க்கிறோம். இந்த நாளிலும் அந்தி பலி குறித்து நாம் பார்க்க இருக்கிறோம். சங்கீதம் 141 பகுதியிலே சொல்லப்பட்டிருக்கிறது, விண்ணப்பமாகிய தூபம் கையெடுப்பாகிய அந்தி பலி என்று இந்த காலையில் நாம் எடுத்துக்கொள்கிறோம். சங்கீதம் 141 இப்படி சொல்லுகிறது, என் விண்ணப்பம் உமக்கு முன்பாக தூபமாகவும் என் கையெடுப்பு அந்தி பலியாகவும் இருக்க கடவுது என்று சொல்லி சங்கீதக்காரனாகிய தாவீது வேண்டுதல் செய்கிறார். சங்கீதம் 141 தாவீதின் சங்கீதமாக இருக்கிறது. தாவீது ராஜா தனது கஷ்ட காலத்தில் தேவனிடம் விரைந்து வந்து தனக்கு உதவி செய்யும்படியாக கெஞ்சுகிறார். இதனை 1ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிட்டோம். கர்த்தாவே, உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன், என்னிடத்திற்கு வர தீவிரியும். நான் உம்மை நோக்கி கூப்பிடுகையில் என் சத்தத்திற்கு செவிகொடும் என்று சொல்லுகிறார். தனது விண்ணப்பம் நறுமணம் வீசும் தூபம் போல இருக்க வேண்டும் என்றும், கைகளை உயர்த்தி செய்யும் ஜெபம் மாலையில் செலுத்தப்படும் பலியாக இருக்க வேண்டும் என்றும் தாவீது பக்தன் கெஞ்சுகிறார். அதைத்தான் நாம் 2ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். என் விண்ணப்பம் உமக்கு முன்பாக தூபமாகவும் என் கையெடுப்பு அந்தி பலியாகவும் இருக்க கடவுது என்று சொல்லுகிறார். சங்கீதம் 143 6 முதல் 8 வரை உள்ள வாக்கியங்களை வாசிக்கும் பொழுது இதன் விளக்கங்களை நாம் அறிந்து கொள்ள முடியும். என் கைகளை உமக்கு நேராக விரிக்கிறேன், வறண்ட நிலத்தை போல என் ஆத்துமா உம்மேல் தாகமாய் இருக்கிறது. கர்த்தாவே, சீக்கிரமாய் எனக்கு செவி கொடும். என் ஆவி தோய்ந்து போகிறது. நான் குழியில் இறங்குகிறவர்களுக்கு ஒப்பாகாதபடிக்கு உமது முகத்தை எனக்கு மறையாதேயும். அதிகாலையில் உமது கிருபையை கேட்க பண்ண உம்மை நம்பி இருக்கிறேன். நான் நடக்க வேண்டிய வழியை எனக்கு காண்பியும். உம்மிடத்தில் என் ஆத்துமாவை உயர்த்துகிறேன் என்று இவர் ஒரு ஜப பலியை ஏறெடுக்கின்றார் தாவீது பக்தன். சங்கீதம் 28 இதே தாவீது பக்தன் என்ன சொல்றார் என்று நாம் பார்க்கிறோம். அங்கே 1 2 வசனங்களில், என் கண்மலையாகிய கர்த்தாவே, உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். நீர் கேளாதவர் போல மௌனமாயிராதேயும். நீர் மௌனமாயிருந்தால் நான் குழியில் இறங்குகிறவர்களுக்கு ஒப்பாவேன். நான் உம்மை நோக்கி சத்தமிட்டு உம்முடைய பரிசுத்த சந்நிதிக்கு நேராக கை எடுக்கையில் என் விண்ணப்பங்களின் சத்தத்தை கேட்டருளும். உம்முடைய சன்னிதானத்துக்கு நேராக என் கைகளை எடுத்து உயர்த்தி பிடித்து உம்மிடத்திலே நான் கேட்கும் பொழுது என் விண்ணப்பத்திற்கு நீர் செவி சாய்க்க வேண்டும் என்று கேட்கிறார். சங்கீதம் 63:4 தொடர்ந்து இந்த தாவீது பக்தன் என்ன சொல்லுகிறார் என்று பார்ப்போம். சங்கீதம் 63:4, என் ஜீவனுள்ள மட்டும் நான் உம்மை துதித்து உமது நாமத்தை சொல்லி கையெடுப்பேன் என்று சொல்லுகிறார். அதாவது கடைசி வரை இந்த கையெடுப்பு தொடரும், இந்த கையெடுப்பாகிய அந்தி பலி தொடரும், இந்த மாலை பலி தொடரும் என்று சொல்லி சங்கீதக்காரன் தாவீது அவர் சொல்லுகிறார் ஆண்டவரிடத்தில். கைகளை உயர்த்தி ஜெபிக்கும் போது தன் ஆத்துமாவையும் உயர்த்தி ஜெபிக்கிற பழக்கம் இந்த தாவீது ராஜாவுக்கு இருந்தது. சங்கீதம் 86:4 நான் வாசிக்கும் பொழுது இதனை நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. உமது அடியேனுடைய ஆத்துமாவை மகிழ்ச்சியாக்கும். ஆண்டவரே, உம்மிடத்தில் என் ஆத்துமாவை உயர்த்துகிறேன். எப்படி கைகளை பரலோகத்துக்கு நேராய் உயர்த்தி விரித்து பிடிக்கிறோமோ அதே மாதிரி தாவீது ராஜா தன் இருதயத்தை திறந்து தேவனுக்கு நேராக, பரலோகத்தில் இருக்கிற தேவனுக்கு நேராக திறந்து உயர்த்தி பிடித்து காண்பிக்கிறார். அந்த ஆத்துமாவை உயர்த்துகிறார். கண்களையும் அவர் அப்படி ஏறெடுக்கிறார். கண்களையும், கைகளை மட்டுமல்ல, இருதயத்தை மட்டுமல்ல, தன் கண்களையும் வானத்துக்கு நேராக ஏறெடுக்கிறார் என்று சங்கீதம் 121:1-2 நாம் வாசிக்கின்றோம். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் என்று சொல்லுகிறார். அது மட்டுமல்ல, சங்கீதம் 123:1 சொல்லுகிறார், பரலோகத்தில் வாசமாயிருக்கிறவரே, உம்மிடத்திற்கு என் கண்களை ஏறெடுக்கிறேன் என்று சொல்லுகிறார். ஆகவே அவர் சபையாரை பார்த்து சங்கீதம் 144:2 அவர் என்ன சொல்லுகிறார் என்றால்,
உங்கள் கைகளை பரிசுத்த ஸ்தலத்துக்கு நேராக எடுத்து கர்த்தரை துதியுங்கள். வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தர் சியோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார் என்று சொன்னார். தான் கைகளை உயர்த்தி அந்திபலி செலுத்தி தேவனை மைமைப்படுத்தி அல்லது தேவனிடத்தில் தன் இருதயத்தை திறந்து கொடுத்து தன் இருதயத்தில் எந்த அழுக்குகளும் இல்லாதபடிக்கு செய்து பண்ணினாரோ அதே மாதிரி நம்மையும் தாவீது பக்தன் இப்படி சொல்லுகிறார், நீங்களும் உங்கள் கைகளை பரிசுத்த ஸ்தலத்திற்கு நேராக எடுத்து கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள், உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள். அப்பொழுது வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தர் சியோனிலிருந்து உங்களை ஆசீர்வதிப்பார் என்று சொல்லுகிறார். ஆகவே நாம் ஆசீர்வதிக்கப்படுகிறதுக்கு நாம் ஒவ்வொருவரும் ஜெப பலியை ஆண்டவருக்கு செலுத்த வேண்டும். நறுமண தூபமாகிய அந்த ஜெப பலியை நாம் தேவனிடத்தில் அதிகமாய் செலுத்தி நாம் விடுதலை அடைய வேண்டும். அன்பு நிறைந்த ஆண்டவரே, இந்த கால வேளையில் உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கின்றோம். எங்களுடைய ஜெபங்கள் அந்தி பலிகளாய் இருக்க வேண்டும், எங்களுடைய விண்ணப்பங்கள் தூபமாய் இருக்க வேண்டும் என்று ஆண்டவரே நாங்கள் விரும்புகிறோம். அப்படிப்பட்ட நல்ல தூபங்களாக உம்முடைய சமூகத்தில் வந்து எட்டத்தக்கதாக ஆண்டவரே கர்த்தர் உதவி செய்யும். நீர் அப்படி செய்ய போகிறதற்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் கேட்கிறோம் இரக்கம் நிறைந்த பரமபிதாவே, ஆமென். God bless you.